பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. திருச்சில இடத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டலும் எங்களை இறைவா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் இயேசுவின் பெயராலும் இயேசுவின் ரத்தத்தினாலும் இன்று உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, சாலமோன் அண்ணனுக்கு ஒரு கத்தோலிக்கனின் பதில். இதான் தலைப்பு. இது ஒரு தன்னிலை விளக்க வீடியோ. இதில் எந்த ஒரு சாடலோ இல்லை ஒரு மனசை புண்படுத்துகிற மாதிரினால எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இது பண்ண போகிறதில்ல. இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, நீங்கள் வேதத்தை 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 என்கிறீர்கள், சரியா? அதே வேதத்திலிருந்து இந்த காரியங்கள் இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த சவேரியாரோட உடலாம் அது ஏனோ தானாக டீகம்போஸ் ஆகி அதை அப்படியே இருக்குது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வச்சுருக்கிறாங்க. இதில் ஒன்றும் மிராக்கெல்லாம் இல்லை, இப்படியெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்லை அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கிறீங்க இல்லையா? அதுக்கு பதில் வீடியோவாக தான், பதிலாகத்தான் என்ன பண்ண போகுது இந்த ஒரு காணொலி இருக்க போகுது. இதை பைபிள்லேருந்து நாம் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். சும்மா கதைகளாலேயோ எதனாலையும் கிடையாது. பைபிள் வசனங்கள்லேருந்து என்ன பண்ண போகிறோம், இதுக்குண்டான விளக்கத்தை பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம், இது உங்களுக்கான ஒரு வீடியோன்னு மட்டும் இல்லை, இதன் வழியாக எல்லாருமே சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஏன் தேவன் சில பேரோட உடல்களை அழியாமல் பாதுகாக்கிறாரு, அதுக்கான காரியம் என்ன? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 விஷயங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அதாவது 1, உடல்கள் ஏன் அழியாமல் இருக்குது. இன்னொன்று, உங்களுக்காக மெழுகு ஏன் தடவப்பட்டுள்ளது. 3வது, பைபிளில் இது எங்கே இருக்குது. 4வது, சரிப்பா இதனால் என்ன பயன். இந்த 4 கேள்வியையும் வைக்கிறீங்க இல்லையா? இதுக்குண்டான விளக்கத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கணும். பாதி கேட்டுட்டு என்ன பண்ணாதீங்க, போயிட்டு என்ன பண்ணாதீங்க, டக்கு 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 டக்குன்னு தள்ளி விட்டுட்டு போய் கமெண்ட்டில் ஏதாவது ஒன்று எழுதி வச்சுட்டு நீங்கள் போயிடாதீங்க. இந்த கமெண்ட்லலாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. அப்புறம் இந்த வீடியோவில் என்னால் எடிட்டிங்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியாது. ஏன்னா எனக்கு அதுக்கான நேரம் இல்லை. ஏன்னா ரொம்ப கஷ்டம். நான் ஒரு சின்ன செல்லை வச்சுட்டு தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், சரியா? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும். இப்போ இந்த மாரி கருத்துக்களெல்லாம் நான் ஈடுபடக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனாலுமே கூட இந்த உடல்களை குறித்து இந்த மாரி புனிதர்களோட விசுவாசிகளோட உடல்கள் ஏன் அழியாமல் இருக்குது, இதை குறிச்செல்லாம் நானுமே என்ன பண்ணேன், உங்களுக்கு முன்னாடி நானுமே அதை குறித்து ஆண்டவர்கிட்ட கேட்டேன். 2 வகையான கேள்விகள் இருக்குது. பரிசேயரோட கேள்விகளுக்கு ஆண்டவர் விடை கொடுக்க மாட்டார். ஆனால் சீடர்கள் தனி அறையில் ஆண்டவர் விளக்கி கூறுங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்ன பண்ணார், ஆண்டவர் விளக்கி சொன்னார். நான் என் தகப்பன்ட்ட இதை குறிச்சான விளக்கத்தை கேட்டேன். இது ஏன்ப்பா இந்த மாரி இருக்குது, இதனால் இதை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மாரி நம்மளுக்கு இப்படி ஒரு மரணம் ஒரு கிறிஸ்தவனான நம்மளுக்கு வராதா அப்படிங்கிறது தான் எல்லாரோட இயக்கமும். அதை குறித்து நானும் ஆண்டவரே இப்போ இதை குறித்து எனக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கப்பா, பைபிள்லேருந்து சொல்லுங்க ஆண்டவரே தகப்பனே அப்படி நான் கேள்விக்கு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன். அவரும் எனக்கு பதில்களை இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. நீங்கள் இந்த வீடியோ போடலைனாலுமே கூட நான் இந்த வீடியோவுக்கு அதாவது ஆக்சுவலி கண்டிப்பாக இதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும்னு இருந்தது தான். அது உங்களால் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு நான் நினச்சிக்கிறேன், சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி. சரி, இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்றா நம்ம என்ன பண்ண போகிறோம், உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலாகவும் வேதத்திலிருந்தும் நம்ம நிறைய விஷயங்களை என்ன பண்ண போகிறோம், கற்றுக்க போகிறோம். சரி, ஓகே. நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க, என்னால் எடிட் பண்ணலாம் நேரம் இல்லை, அதனால் நான் இப்படியே நான் உங்களுக்கு இந்த மைக்லேயே என்ன பண்ணுவேன், நான் அவருடைய கேள்விகளை நம்ம பார்த்துக்குவோம், சரியா? நாம அவர்களை கர்த்தருக்குள் வழி நடத்த முயற்சிக்கிறோம். சரி, ஓகே. இப்ப என்னுடைய கேள்வி, இவர் நம்மை பார்த்து கேட்டதுனால நானும் இதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன அவர் கேள்வி கேட்கிறாரு, உங்க இதுல இந்த மாதிரி நடத்தி காண்பீங்கயா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வைக்கும் பொழுது இந்த இறையிலே மிகவும் தவறான ஒரு இயல். இந்த கேள்வியே முதல்ல தவறானது என்று சொல்லுகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டா, உங்க இதுல யாராச்சும் இந்த மாதிரி ஒரு உடல் அழியாமல் இருக்குதா காணீங்க அப்படின்னு யாரு கேள்வி வைப்பானா, வேதத்தை அறியாதவர்கள். அதுக்காக நான் மேலே வேதனைப்படுகிறேன். எப்படி இவங்க எந்த அளவுக்கு இந்த கேள்வியை வைக்கிறாங்க அப்படிங்கிறதா. சரி, வேதத்தை அறியாதவர்கள் தான் இந்த கேள்வியை கேட்பாங்களா பிரதர்? அண்ணா சாலமோன் அண்ணா, நல்லா இருக்கீங்களா? உங்களுடைய பல வீடியோக்களை பார்த்துருக்கேன், நல்ல கருத்துக்கள் நிறையா சொல்லியிருக்கீங்க. எல்லாம் நம்ம பார்த்தது உண்டு, சந்தோஷம். இன்றைக்கி எங்கள் அண்ணனுக்கு பதில் சொல்கிறோங்கிறதுல எனக்கும் சந்தோஷம்தான். சரி, ஆனால் வேதத்தை அறியாதவர்களாக இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. வேதத்தை அறியாதவர்கள் பல கேள்விகள் கேட்பாங்கண்ணே. உங்கள்கிட்ட இன்றைக்கி ஊழியம் செய்ய போகும்போதெல்லாம் வேதத்தை அறியாதவர்கள் கேள்வி கேட்கலையா? சரி, இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெறுமனே பிரசங்கம் மட்டும் வச்சுக்கிட்டு போனாராண்ணா, இல்லைன்னா பிரசங்கம் மட்டும் வச்சுட்டு போனாரா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் மட்டுமே வச்சுட்டு போனாரா? ஏன் கடல் மேலே நடக்கணும்?
ஏன் கடல் மேலே நடக்கணும்? ஏன் பேதுருவின் மாமியாரை எழுப்பணும்? ஏன் லாசருவை 4 நாள் கழிச்சு எழுப்பணும்? ஏன் இயேசு கிறிஸ்து கடவுளாக இருந்து ஏன் மறிக்கணும்? அடிபட்டு மறிக்கணும்? ஏன் இயேசு கிறிஸ்து உயிர் தெழணும்? நான் தான் ஆண்டவர், நான் தான் இயேசு கிறிஸ்து, நான் தான் வந்து உலகத்தை படைச்சேன், நான் தான் இந்த பைபிளை கொடுத்தேன் உங்களுக்கு, இதெல்லாம் நீங்கள் செய்யுங்கன்னு பேசி முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம்ல, மேலே போயிருக்கலாம் இல்லையா? அப்போ செயல்கள் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். சரியா? இன்னைக்கு ஆண்டவரே ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு தெரியுங்களா? நம்மளாம் படிச்சிருக்கோமே, எசேக்கியேல்ல வந்து வரும், ஒரு தீர்க்கதரிசி அவன் தீர்க்கதரிசி தானான்னு அவனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறினா அவன் உண்மையான தீர்க்கதரிசின்னு சொல்றாரு இல்லையா ஆண்டவர்? அப்ப இந்த மாதிரி சாட்சிகள் எல்லாம் நாங்க வந்து கேட்கறது எதுக்காகனா, இந்த திருச்சபை உண்மையுள்ளதா இருக்கிறது போல உங்களுடைய திருச்சபையிலையும் இந்த மாதிரி நடக்குதா, அதை நாங்க ஏத்துக்கிறதுக்கு அப்படின்னு தான் கேட்கிறோம். அதை தான் அந்த ஃபாதர் கேட்டிருக்கிறார். வெளிப்பாடு இல்லாத சபைகள்னு தானங்க எங்களை சொல்லுவீங்க. வெளிப்பாடு இருக்கிற சபைன்னு நாங்க சொல்றதுக்காக தான் அவர் அந்த விளக்கத்தை சொன்னார். நற்கரணை சதையா மாறினதையும் அதுவும் ஆண்டவர் இல்லைன்னு சொல்லிடுவீங்களோ? மேபி நற்கரணை சதையா மாறினதையும் இயேசுவின் 5 காயங்களை கொண்டவர்கள் அவங்களா எடுத்து ஆணிகளை வந்து அடிச்சுக்கலைங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ரோசி சிஸ்டர் இருக்காங்க, அப்புறம் தாராபுரத்தில் அந்த ஸ்டீபன் பிரதர் இருக்காரு, அப்புறம் எங்கள் சபையில் இருக்கிற ஒரு எட்வின் ஒரு பிரதர் ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க. இப்போ நீங்கள் வந்து இதுலேயே வந்து இடையில ஒரு கேள்வி கேட்டீங்க, ஏன் இயேசு கிறிஸ்து வந்து அப்படியே செத்தது போலவே வச்சிருக்க முடியாதா? நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, யூடியூப்ல போயிட்டு ஃபாதர் பியோ அப்படின்னு சொல்லி பாருங்க. அவருடைய உடல் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்தது போலவே தெரியாதுங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்குறது போல தான் இருக்கும். இன்னும் அதுலேருந்து நறுமணம் வருது. சரிங்களா? சரி, வேதத்தை அறியாதவர்கள் கேட்கறது போல இருக்குங்கிறீங்க. வேதத்துக்குள்ளாரே போயிடுவோமா? வேதத்திலேருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு சவேரியாருன்னு நீங்கள் வந்து ஏற்றுக்கக்கூடிய மனசு இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேதத்திலேயே வந்து சில பேர் இருக்கிறாங்க, அவங்களையும் பார்க்கலாமா? எசேக்கியேலின் அதிகாரத்தில் வர அந்த நூலில் வர உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு. எசேக்கியேல் 37. ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது, அவர் என்னை தம் ஆவியால் தூக்கி கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார். அங்கே எலும்புகள் மிகுதியாய் கிடந்தன. நல்லா கவனிங்க. ஒரு குழஞ்சி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்க செய்ய முடியாத ஆண்டவரால் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க இல்லையா? இங்கே எப்படி இருக்கு? அங்கே எலும்புகள் மிகுதியாய் கிடந்தன, அவர் அவற்றை சுற்றி என்னை நடத்தி சென்றார். அங்கே பள்ளத்தாக்கின் அடியில் மிக பல எலும்புகள் கிடந்தன, அவை மிகவும் உலர்ந்தவையாய் இருந்தன. எப்படி இருந்துச்சா? உலர்ந்தவையாய் இருந்தது. இன்னும் நீங்க கேட்கணும் அப்படின்னா, ஆபேலோட ரத்தம் மண்ணுல இருந்து இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்குங்க. சரிங்களா? இன்னும் சொல்லணும்னா தோமாவோட ரத்தம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த தோமையார் மலையில வந்து பார்த்தீங்கன்னா, அங்க சிவந்த மண்ணா இருக்குது. ஓரியூர்ல பார்த்தீங்கன்னா, அருளானந்தரை வெட்டி கொண்ட அந்த மண் வந்து இன்னமும் சிவப்பா இருந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் எதற்காக ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? சரி, இந்த கேள்விக்கு நம்ம வந்து அப்படியே என்னைய வந்து ஆண்டவர் வழி நடத்திட்டு போறாரு. நான் ஒரு பக்கம் தொகுப்பா சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா அவர் ஒரு பக்கம் நடத்திட்டு போறாரு. இதெல்லாம் எதுக்காக வச்சிருக்கிறாரு? இதையெல்லாம் பார்க்கும்போது, நீ இப்படி வாழ்ந்தா, நீ இப்படி மகிமையா இருக்கலாம். நான் இங்க இருக்கேன். இது உண்மையான திருச்சபை. கிறிஸ்தவம் உண்மையான வழி. நற்செய்தியை அறிவிக்க வேணாமா? நற்செய்தி அப்பனா அறிவிக்க வேணாமாப்பா? நற்செய்தி அறிவிக்கணுங்க. அதே சமயம் வந்து ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தைன்னு பார்க்குறோம் இல்லையா? ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை. அப்புறம் ஏன் அவரை கொண்டு போய் என்ன பண்ணாரு? தன்னுடைய மகனை வெட்டுன்னு சொன்னாரு. உன்னுடைய மகனை எனக்கு பலி கொடுன்னு ஏன் ஆண்டவர் கேட்கிறாரு? அப்படி ஒரு தகப்பன் கேட்பாரா சொல்லுங்க? நீங்க எல்லாமே நானும் இருந்தா இப்படி ஒரு குரல் கேட்டுதானே நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? இது ஏதோ வேற ஏதோ சத்தம் இது. தகப்பன் வந்து இப்படி எல்லாம் பலி கேட்க மாட்டாரு. தகப்பனை புரிந்து கொள்வது அரிதான காரியம். நீங்க உங்களுக்கும் தெரியுமே, கர்த்தரை அறிகிற அறிவு. அது வந்து நம்ம எல்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. அது ரொம்ப கஷ்டம். அது நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க. இன்னைக்கு நீங்க வந்து உங்களுக்கு நீங்க ஒரு விளக்கம் கொடுக்கலாம் பார்க்கலாம். அந்த இயேசுவின் உடைகளை தொட்டாங்க, சரியா? இயேசுவின் பாதத்தை தொடலைங்க, இயேசுவின் உடைகளை தான் தொட்டாங்க. இந்த ட்ரெஸ்ல என்ன இருக்க போகுது? சரி, அது கூட வந்து மேல இயேசப்பா மேல ஒட்டி இருந்ததுன்னு நம்ம சொன்னோம்னா கூட, பேதுருவின் நிழல், சரி, அதுவும் கூட வந்து ஏதோ நம்ம சொன்னோம்னா கூட, பவுல் என்ன பண்ணாரு? கர்ச்சீஃப் துண்டு தாங்க. அட, ஒரு மனுஷனோட கர்ச்சீஃப் துண்டு அவர் மூக்குக்கு திந்திருப்பாரோ என்ன?
அதுலயும் கூட ஆண்டவரின் வல்லமை இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஒரு விசுவாசத்தின் வெளிப்பாடுங்க. இதனாலலாம் வந்து நீங்க வந்து ஆண்டவரை அறிய முடியுமா? நீங்க இப்படி கேட்க முடியுமா? சொல்லுங்க. எவ்வளவோ காரியங்கள் இல்லையா? நீங்க விக்கிரக ஆராதனைக்காரர்கள் சொல்லுவீங்க இல்லையா? விக்கிரக ஆராதனைக்காரர்கள். "செங்கடலை நோக்கி உன் கோல நீட்டு, அது 2ஆ பிரியும்னு" ஆண்டவர் சொன்னாரு. அதே ஆண்டவர் என்ன பண்ணாரு? கொள்ளிவாய் பாம்புகள் வந்து மனுஷன கடிக்கும்போது கைய நீட்டி சுகப்படுத்தலைங்க. என்ன பண்ண சொன்னாருன்னா, ஒரு கொள்ளிவாய் பாம்பு சிலைய செஞ்சு வை அப்படி சொன்னாரு. அத பார்க்கிறவன்லாம் சுகமடைவான்னு சொன்னாரு. அதே மாரி நடந்துச்சு. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? யோவான் நற்செய்தியில சொல்லப்படுது. மோசேயால் பாலை நிலத்தில் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். இவர் மேல நம்பிக்கை வைக்கிறவன்லாம் சுகமடைவான்ங்கிறதுக்காக சொன்னார். அப்போது மானிட மகன் மேல் விசுவாசம் வைப்போர் பிழைப்பார்ன்னு சொன்னார். இல்லையா? அப்ப அந்த பாம்போட தன்னை ஒப்பிடுறாரு இல்லையா இயேசு கிறிஸ்து? இதெல்லாம் ஒரு காரியம். நம்மளுடைய அறிவுக்கு அதான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, மண்ணுலக காரியங்கள பத்தியே நான் சொன்னா உங்களால புரிஞ்சுக்க முடியலன்னா, விண்ணுலக காரியங்கள பத்தி சொன்னா உங்களால எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்பாரு. அவ்வளவுதான் நம்மளோட அறிவு. இதெல்லாம் புரிந்து கொள்வது மிக கடினமான காரியம். சரி, ஓகே. நம்ம டாபிக் குள்ள போயிடுவோம். அப்ப என்ன பண்ணாரு? அவை மிகவும் உலர்ந்தவையா இருந்தன. அவர் என்னிடம், மானிடா இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா? இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா? இன்னைக்கு இந்த உடல்கள் எல்லாம் ஏன் தெரியுமா அழியாம இருக்கு? அவை நம்முடைய விசுவாசத்தை அதிகப்படுத்தவும் அழியாம இருக்கு. அதே போல கர்த்தருக்குள்ளார அவங்க அவ்வளவு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அதனால அந்த மண்ணு திங்க முடியல. புரியுதுங்களா? இந்த மண்ணு திங்க முடியல. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லுவாரு, இங்க இருக்கிறவர்கள் சிலர் நான் வரும் வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. சரியா? அதுபோல இவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் இந்த உடல்கள் எல்லாம் இருக்கும். இது ஏதோ எதர்ச்சையாய் நடந்த காரியம்னு சொல்லாதீங்க. சரியா? அவர் வந்து இன்னொரு காரியமும் சொல்லியிருக்கிறாரு. சரி, அதுக்கு முன்னாடி இது மத்த பிற வழிபாடுகள்லயும் நடக்கலையா? நம்ம பார்ப்போம். அந்த ஆடியோவையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதையும் நம்ம வந்து இப்படி யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி உடல்ல உலர்ந்த எலும்புகள் இதெல்லாம் படிச்சுட்டு பார்ப்போம் என்று கேட்டாரு. அவர் எசேக்கியேல் எப்படி பதில் சொல்றாரு பாருங்க. உயிர் பெற முடியும் ஆண்டவரே அப்படிலாம் சொல்லல. அவருக்கு தெரியல. அவருடைய கீழ்ப்படிதலை பாருங்க. என்ன சொல்றாரு? தலைவராகிய ஆண்டவரே உமக்கு தெரியுமே. இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, பல இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இவர் மட்டும் இல்ல. பல பேர் பல இடத்துல இந்த மாரி வார்த்தைகள் சொல்லுவாரு. உங்களுக்கு தெரியுமே ஆண்டவரே. பேதுரு சொல்லுவாரு, உன் மீது அன்பு உண்டுன்னு உங்களுக்கு தெரியுமேப்பா என்று மறுமொழி அளித்தேன். அவர் என்னிடம், நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்குரைன்னு சொன்னாருங்க. நீங்களாம் வந்து நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க நினைச்சு பாருங்களேன். போய் கல்லறையில போய் உபதேசம் பண்ணுன்னு சொன்னா நீங்க போவீங்களா? சொல்லுங்க. சொல்லுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மெழுகு பூசி இருக்கிறாங்க. அப்படிலாம் நீங்க சொல்றீங்க இல்லையா? சரி, இதெல்லாம் வந்து டாபிக்கா நம்ம பார்த்துக்கிட்டே போவோம். உலர்ந்த எலும்புகளே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல். தலைவராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறுகிறார். நான் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன். நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன். உங்கள் மேல் சதையை பரப்புவேன். உங்களை தோளால் மூடுவேன். பின் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன். நீங்களும் உயிர் பெறுவீர்கள். அப்போது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். எனவே எனக்கு கட்டளையிட்டபடி இறைவாக்கு உரைத்தேன். நான் இறைவாக்கு உரைக்கையில் என்ன நடந்துச்சான்? உராயும் ஓசை கேட்டது. அங்கங்கே என்ன பண்ணுதான்? சர இந்த வீடியோலாம் யூடியூப் வீடியோலாம் பார்த்துருக்கேன். சக்கு இதுவாமா அவங்களுக்கெல்லாம் அப்படி ஆக வேண்டியிருக்கு. இவங்களுக்கு ஆல்ரெடி அப்படியே இருக்கு. நீங்களும் உயிர் பெறுவீர்கள். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு திருப்பாடல் ஒண்ணு நினைவுபடுத்தலாம்னு நான் நினைக்கிறேன். ஐ மீன் உங்களுக்கு சொல்லணும்னா சங்கீதம் 34:20 என்ன தெரியுமா சொல்லுது? ஆண்டவர் உன் எலும்புகளை எல்லாம் பாதுகாக்கிறார். ஆண்டவர் என்ன பண்றாராம்? எலும்புகளை எல்லாம் பாதுகாக்கிறார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றுள் ஒன்றும் முறிவுபடாது. புரியுதுங்களா? அவற்றுள் ஒன்றும் முறிவுபடாது. ஆண்டவர் என்ன பண்றாராம்? நீதிமான்களின் நேர்மையாளர்களின் எலும்புகளை கூட பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த உடல்கள் எல்லாம் வந்து அழியாம இருக்குதுன்னா நீங்க ஏன் ஆச்சரியப்படுறீங்க? ஏதோ தானா டீகம்போஸ் ஆயிடுச்சு. தானா வந்து அவர் உயிர் தெழுத்து மேல போயிட்டாருன்னு அப்படி சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ தானா வந்து அவர் வந்து அந்த அம்மா வந்து அந்த இயேசுவின் உடைய தொட்டதுனால இல்லப்பா. அது ஏதோ அந்த சமயம் நடக்க வேண்டி இருந்தது, நடந்துருச்சு அப்படி சொல்லலாமா? சொல்லலாமா? சொல்லுங்க. இது எப்படி இருக்கு? இப்ப நீங்க சொல்லுங்க. வேதத்தை அறியாதவர்களை போல பேசுறோம்னு நம்மள சொல்றீங்களே.
நீங்க எப்படி பேசுறீங்க சொல்லுங்க? ம். உராயும் ஓசை கேட்டது. ஒவ்வொரு எலும்பும் தனக்குரிய எலும்புடன் சேர்ந்து கொண்டது. நான் பார்க்கையிலே அவற்றில் நரம்புகள் ஏற்பட்டு சதை தோன்றி தோல் அவற்றின் மேல் மூடியது. ஆனால் அவற்றில் உயிர் இன்னும் வரவில்லை. பின்னர் அவர் என்னிடம், உயிர் மூச்சுக்கு இறைவாய் குறை. மானிடா, இறைவாய் குறைத்து உயிர் மூச்சிடம் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: 4 காற்றுகளில் இருந்தும் உயிர் மூச்சே வா, நீ வந்து கொலையுண்ட இவர்களுக்குள் புகு. இப்பொழுது இவர்கள் உயிர் பெறுவர். எனவே அவர் எனக்கு கட்டளையிட்டவாறு இறைவாய் குறைத்தேன். உடனே அவர்களுக்குள் உயிர் மூச்சு புகுந்தது. அவர்கள் உயிர் பெற்று காலூன்றி மாபெரும் படை திரள் போல் நின்றனர். புனித செசிலியாமா, நீங்கள் என்ன பண்ணுங்க, போயிட்டு படித்து பாருங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பலியில் வந்து நாங்கள் பாடல் பாடுறதுக்கு காரணம் செசிலியாமா. இந்த செசிலியாமா வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆண்டவரை புகழ்ந்ததுக்காக கழுத்தை அறுத்துட்டாங்க. அப்படி கழுத்தை அறுத்தும் 3 நாள் பாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அந்த உடல் வந்து வெட்டப்பட்டு இறந்ததுக்கப்புறம் பல நாட்களுக்கு அப்புறம் அந்த உடல் வந்து என்ன பண்ணுச்சு, பல வருடங்களுக்கு அப்புறம் செசிலியாமா ஆலயத்தில் அவருடைய அந்த இடத்தின் மேலே ஆலயமெல்லாம் அமைச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த உடல் எங்கே இருக்குன்னு தெரியல. ஒரு ஃபாதருக்கு அவங்க வந்து கனவுல தோன்றி இந்த இடத்துல இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அதை வெளியில் எடுத்து பார்க்கும்போது அது அப்பையும் அப்படியே இருந்தது. அதுக்கு மெழுகு பூசப்பட்டது போல அப்படியே இருந்துச்சு. சில புனிதர்களோட அந்த உடல் உறுப்புகள் மட்டும் அழியாமல் இருக்குங்க. அதாவது புனித தொன் பாஸ்கோவோட கை அழியாமல் இருக்குது. அந்தோனியாரோட நாக்கு மட்டும் அழியாமல் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அது போல ஒரு உடலை செஞ்சு இந்த கையை வந்து அந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க. ஆனால் சவேரியாருக்கு அப்படி இல்லை. முழு உடலுமே என்ன பண்ணுது, அழியாமல் தான் இருந்துகிட்டு இருக்குது, மெழுகு பூசப்பட்டு. சரி, நீங்கள் வந்து இப்படி சொன்னீங்க அப்படின்னா, எகிப்தை போல மந்திர தந்திரங்கள் உண்டாங்க? நீங்கள் சொல்லுங்கள். எகிப்தின் மந்திரவாதிகளுக்கு ஈடு இணை உண்டா? அவ்வளவு மந்திர தந்திரங்கள் உண்டு. அதனால தான் அத்தனை வாதைகளை அவங்க வந்து ஆண்டவர் வந்து அனுப்பி விட்டாராங்க. ஏன் இன்னும் சொல்லணுமா? நீங்கள் வந்து இதை கேட்டிருக்கீங்க, என்ன கேட்டீங்க? அது நான் சொல்றதை விட நீங்களே சொல்லுங்க, அப்பதான் அது இன்னும் சிறப்பா இருக்கும். நாளைக்கு ஏதோ ஒரு மார்க்கத்துல இஸ்லாம்லயோ, இந்துவிசத்திலயோ, சிக்கிசத்திலயோ, சௌராஷ்டிரத்திலயோ, ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மார்க்கத்துல சிண்டோயிசம் அப்படி நிறைய இருக்கு. ஏதோ ஒண்ணுல இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா உங்களுடைய நம்பிக்கையை மறுதளிச்சுட்டு நீங்க போயிருவீங்களா? நான் அதான் கேட்கிறேன். இங்க பால் குடித்தார் அப்படின்னு சொல்லி பாருங்க, இதுதான் உண்மையான மார்க்கம் என்று இங்கு ஒரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மரியாளுடைய கண்ணில் இருந்து பாத்தீங்களா ரத்தம் படிக்கிறது, கண்ணீர் வடிக்கிறது, இதுதான் சரியான மார்க்கம். இந்த பக்கம் ஒருத்தவங்க இருக்கும் பொழுது இந்த இடையில சிந்திக்கக்கூடியவர்கள் சிரிக்கிறார்கள். அதான உண்மை. சரி, பைபிள்ல ஒரு அற்புதமான வசனம் உங்க திரு விவிலியத்திலும் அப்படித்தான் இருக்கிறது. கேட்போம் கேட்டுட்டு ஒவ்வொன்றுத்துக்காக நம்ம பதில் கொடுப்போம். சரிங்க, இப்படி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? நான் உங்களுக்கு ஒரு விஷயம் கேட்குறேங்க. பார்த்தீங்கன்னா, மோசே வந்து கையில் வந்து கொண்டு போன அந்த கோல் வந்து பாம்பா மாறுனுச்சுலண்ணே. அப்போ அந்த மந்திரவாதியின் கோலும் பாம்பா மாறுனுச்சுண்ணே. மாறுனுச்சிங்களா இல்லையாண்ணே? அப்போ மோசையோட கோல் பொய்ன்னு நம்ம சொல்லிட முடியுமாண்ணே? இதை சொல்லுங்கள் நீங்களே. மந்திரவாதியின் கோலும் மாறுனுச்சு, மோசையோட கோல் போலவே தான் மாறுனுச்சு. அப்போ மோசையோட கோயில் பொய்யாயிடுமா? ஆண்டவர் இல்லாத ஆயிடுவாரா? சரி, இப்படியெல்லாம் நம்ம அற்புதம் செஞ்சு ஆண்டவர் வந்து நம்ம வந்து நிரூபிக்க வேண்டியதில்லை அப்படின்னா ஏன் ஆண்டவர் வந்து நீ வந்து உன் ஜனங்கள்கிட்ட போய் இந்த கோலை தூக்கி போடு, அது பாம்பா மாறும், உன் கையை இப்படி சட்டைக்குள்ளார விட்டுட்டு இப்படி எடு, தொழுநோயாக இருக்கும், திரும்ப விட்டுட்டு இரு, அது பழையபடி ஆகும், இதெல்லாம் ஏன்பா செய்யணும்? இல்லை செங்கடலை பொழந்து மேகத்துள்ளி நெருப்பு துள்ளி நடத்திக்கிட்டு வந்து 3 நாள் போக வேண்டிய தொலைவை 40 நாள் நடத்திக்கிட்டு போய் இப்படியெல்லாம் ஏன் செய்யணும் சொல்லுங்க? மன்னாவை பொழிஞ்சி 10 கட்டளையை கொடுத்து யூதர்கள் கூட தான் வந்து நீங்கள் சொல்கிறது போல் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து உயிர் தள்ளவே இல்லை, அவருடைய உடம்ப வந்து சீடர்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க, அவர் வந்து இதுபடி இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, பொய்யா பரப்பிட்டு இருக்கிறாங்க. காசு கொடுத்து வீரர்களை சொல்ல சொன்ன பொய் இன்னைய வரைக்கும் நினச்சி நிற்கலையா? யூதர்கள் மனம் மாறவே இல்லையே. இதே போல தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதே வந்து உடல் பிரச்சனை தான் அங்கேயும் போல. உடல் பிரச்சனை தான். இயேசுவின் உடலை தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு தெரியும் என்ன காரியம் அப்படின்னு. இதே கதை தான் நீங்கள் சொல்கிறது இந்த காரியமும் இருக்குது. இயேசு கிறிஸ்து இந்த யோவான்கிட்ட சொல்லுவார், பேதுருக்கிட்ட சொல்லுவார், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா.
இன்னைக்கு யோவானுடைய அந்த ஆவி ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் வந்து உங்களால ஏத்துக்க முடியுமா? அது ஒரு காரியங்கள் இருக்கு இல்லையா? அதனால வந்து மத்த வழிகள்லயும் அந்த மாரி நடக்குது. அதனால வந்து நம்மளது வந்து எல்லாம் வந்து இதுவாயிடும். என்னாங்க இது? என்னண்ணே இது? இப்ப இறைவாக்கு உரைத்தல்னு சொல்றாங்கல்லண்ணே. இறைவாக்கு உரைத்தல்னா என்னன்னா, முன்னாடி நடக்க போறத, அப்புறமா நடக்க போறத முன்னாடி சொல்றது. குறி சொல்ற ஆவியும் அதானே? பவுல் ஒரு இடத்துல அந்த பெண்ணுகிட்ட இருந்து குறி சொல்ற ஆவிய விரட்டுனதுக்கு தானே அந்த அடி அவருக்கு. அப்ப இறைவாக்கு உரைக்கிற ஆவியும் குறி சொல்ற ஆவியும் ஒண்ணாயிடுமா? சொல்லுங்க. நீங்க சொல்றது அப்படி இல்ல இருக்கு. மாதாவின் கண்ணுலேருந்து தண்ணீர் வந்தது. ரத்தம் வந்தது. இதெல்லாம் நம்ப முடியாது. அதெல்லாம் ஏதோ நடந்துச்சு. கண்மலையிலேருந்து தான் தண்ணி வந்துச்சு. அது ஏதோ எதாச்சியா வந்துச்சோ? மோசே வந்து உள்ள போக முடியாததுக்கு பஞ்சாயத்தே அதுதான். தெரியுமில்லண்ணே? கண்மலை என்ன பண்ணிவிட்டாப்ல? நம்ம ஆள அடிச்சுப்புட்டாப்ல. நீ பேசுன்னு சொன்னதுக்கு என்ன பண்ணிட்டாப்ல? அடிச்சுப்புட்டாப்ல. ஏங்க இது உங்க பார்வையில பார்க்கும்போது அது கல்லு தானேங்க. நானும் பொதுவா தான் கேட்கிறேன். உங்க பார்வையில அது வந்து ஒரு பாறை, அது ஒரு கல். அந்த கல்லுக்கு என்ன இருக்க போகுது? அதுகிட்ட ஏன் போய் பேசுன்னு சொன்னாரு? இன்னைக்கு சுரபங்கள்ட்ட நீங்க போய் பேச வேணாம். அத போய் நிக்க வேணாம்னு சொல்றீங்க. அன்னைக்கு கர்த்தரானவர் சொல்றாரு இல்லையா? ம். கர்த்தரை அறிகிற அறிவு. ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப கஷ்டம். சரி. இப்படி பிற மதத்திலயும் நடக்குது. இப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம வந்து பேசக்கூடாது. இப்ப நீங்க தான் வந்து வேதத்தை அறியாதவர் போல என்ன பண்றீங்க? பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. தப்பா நெனச்சுக்காதீங்க. அப்படி அப்படி அந்த நம்ம அப்படி சொல்றது வந்து அப்படி தோணுது. சரி. அதுக்கப்புறம் நீங்க என்ன கேட்கிறீங்க? சரி இது வந்து இதோட முடிஞ்சிரலைங்க. எசேக்கியேலோட அந்த உலர்ந்த எலும்புகள், அது வந்து வேற ஒரு காரியத்த குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அதோட மட்டும் நிக்காம, உங்களுக்கு இன்னொரு வசனத்திலேருந்து நான் இதுக்கான விளக்கத்த குடுக்குறேன். ரொம்ப பெரிய வசனம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன குட்டி வசனங்களையும் பார்த்துட்டு போயிடுவோம். 1 அரசர்கள் 13:1ல வந்து அந்த யெரொபெயாம்ங்கிற அந்த மோசமான ராஜா என்ன பண்றான்? இந்த சாலமோனோட ஆட்சிக்கு அப்புறம் வர அந்த யெரொபெயாம் வந்து ரொம்ப மோசமான ஒரு பேர்வழி. அதாவது கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள். பாகால் வழிபாட்டுல அவன் வந்து ரொம்ப பயங்கரமான ஆளு. அப்படி அவன் வந்து பாகால் வழிபாடு அந்த தூபத்த அந்த பலிபீடத்துல நின்னுட்டு இருக்கும்போது, அங்க வர ஒரு இறை அடியார் என்ன சொல்றாரு? பலிபீடமே, பலிபீடமே பலிபீடமே, பலிபீடமே இதோ தாவீதின் குடும்பத்தில் யோசியா என்ற பெயருள்ள ஒரு மகன் பிறப்பான். அவன் உன் மீது தூபத்தை எரிக்கும் தொழுகை மேடுகளின் குருக்களை உன் மீதே பலியிடுவான். மனிதரின் எலும்புகளை உன் மீது சுட்டெரிப்பான் என்கிறார் ஆண்டவர். இதுல பாருங்க, நல்லவர்களின் எலும்புகளை ஆண்டவர் பாதுகாக்கிறாரு. இந்த மாதிரி பொல்லாதவர்களோட எலும்புகளை அங்கேயே சுட்டெரிக்கிறார். யார் இறக்க போறா, யார் தூங்க போறான்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இல்ல, கர்த்தருக்குள் தூங்க போகிறவர்கள். தானியேல பார்த்து சொன்னாரு, நீ வந்து என்ன பண்ணுவ? நீ தூங்குவ. உன் காலம் வரும்போது நீ என்ன பண்ணுவ? எழுந்திருச்சு வருவ. கர்த்தருக்குள் தூங்க போறாங்க. கர்த்தரை அறியாதவர்கள் மரித்து போகிறார்கள். இது 2 காரியங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்றாரு? இதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் பல அரசர்கள், பல ராஜாக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடிமைத்தனத்துக்கு போறதுக்கு முன்னாடி யோசியா என்ன பண்றாரு? யோசியாங்கிற ஒரு ராஜா அவர் சொன்ன வாக்குத்தத்தம் போலவே பிறக்கிறார். 2 அரசர்கள் 23:17 8 வயசுல ராஜாவாகிறாருங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ராஜா அவர். ஆண்டவருக்குள்ளார வாழ்ந்த மனுஷன். அவர் என்ன பண்றாரு? பல காரியங்கள ஆண்டவருக்காக செய்றாரு. தொழுகை மேடுகளை எரிக்கிறதும், தகர்க்கிறதும் அது இதுன்னு பல காரியங்கள ஆண்டவர் செஞ்சார். ஆண்டவருக்காக செஞ்சார். அவரு செஞ்ச ஒரு பெரிய விஷயம் என்ன? இந்த தீர்க்க தரிசனத்த அவர் நிறைவேத்தினாரு. 2 அரசர்கள் 23:17
பார்த்தீங்கன்னா அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுறாரு. என்ன சொல்றாரு? யோசியா திரும்பி பார்த்தபோது அங்கு மலையின் மேல் கல்லறைகள் இருக்க கண்டார். அவர் ஆள் அனுப்பி அக்கல்லறைகளில் உள்ள எலும்புகளை எடுத்து வந்து கடவுளின் அடியவர் உரைத்த ஆண்டவரின் வாக்கிற்கிணங்க அவற்றை பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்து மாசுபடுத்தினார். பாகாலின் உருக்களை, அந்த எலும்புகளை மாசுபடுத்தினார், எரிச்சார். ஆனா அதே அடுத்த வசனம் பாருங்க. பின்பாதர் அங்கு தெரியும் நினைவு சின்னம் யாருடையது என்று கேட்டார். அந்நகர மக்கள் அது யூதா நாட்டை சேர்ந்த கடவுளின் அடியோர் ஒருவரின் கல்லறை, நீர் பெத்தேலின் பலிபீடத்திற்கு இப்படியெல்லாம் செய்வீர் என்று உரைத்தவர் அவர்தான் என்றனர். அதற்கு அவர், அப்படியே இருக்கட்டும், அவருடைய எலும்புகளை ஒருவனும் தொட வேண்டாம் என்றார். அப்படியே அவருடைய எலும்புகளையும் சமாரியாவை சேர்ந்த இறைவாக்கினர்களின் எலும்புகளையும் அங்கேயே விட்டு வைத்தனர். இறைவாக்கினர்களோட எலும்புகளையும் இதையும் என்ன பண்ணாங்களாம்? விட்டு வச்சாங்க. அப்ப அவர்களுக்கு தெரிஞ்சிச்சு இதெல்லாம் ஒரு புனித பண்டங்கள், இதெல்லாம் என்ன பண்ணாது, ஒரு புனித காரியங்கள். இவர்களையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? தூங்குறவங்களை இது பண்ணணும், பாதுகாக்கணும். தெரிஞ்சுது அவங்களுக்கு. இயேசு கூட ஆண்டவர் கூட என்ன சொல்றாரு ஒரு இடத்துல, லூக்கா 11:44 என்ன சொல்றாருன்னா, மக்கள் கல்லறை என தெரியாமல் அவற்றின் மீது நடக்கின்றனர் அப்படின்னு சொல்றாரு. யாரு? வெரி அதாவது பரிசேயரையும் மறைநூல் அறிஞரையும் அவர் கண்டிக்கும் போது அப்படி சொல்றாரு. ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் அடையாளம் தெரியாத கல்லறைகள் போல் இருக்கிறீர்கள். மக்களும் கல்லறைகள் என தெரியாமல் அவற்றின் மீது நடந்து போகிறார். இப்ப கல்லறை மேல நடந்து கூட போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான், நடந்து போகக்கூடாதுங்கிறத ஆண்டவர் என்ன பண்றாரு? தெரியப்படுத்துறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண காரியம் இல்லை. செத்து போச்சா இதை தூக்கி போடு அப்படின்லாம் நீங்க நினைச்சிடாதீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இறை மக்களின் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் எழுப்ப காத்திருக்கிறார். அவர்களுடைய எலும்புகளை எல்லாம் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறார். அதனாலதான் நம்ம உடல்களை எரிக்காம புதைக்கிறோம். ஏன் எரிக்கிற மரபு நம்மள்ட்ட இல்ல? ஏன்னா ஆண்டவர் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறார், நம்மை பாதுகாத்துட்டு இருக்கிறார், நம்மை பாதுகாத்துட்டு இருக்கிறார், நம்மளை எழுப்ப பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறார், காத்துக்கிட்டு இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. சரி, முதலில் அவர் உயிர் தெழுந்தது போல நாமும் எழ வேண்டும் அப்படின்னு என்ன பண்றாரு? பவுல் சொல்றாரு. கிறிஸ்து என்ன பண்றாரு? 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரு. அவர் எழுந்திரிச்சது போலவே நாம என்ன பண்ணணும்? எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய நேரம் வரும்போது, நம்மளுடைய அந்த வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? எழுந்திருப்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது வரைக்கும் நாம் உறங்குவோம். சாமுவேல் என்ன பண்றாங்க? எழுப்பும் போது அவர் என்ன சொல்றாரு? ஏன் என் உறக்கத்தை கெடுக்கிற? கேட்டாரா இல்லையா? அதுக்கு ஒரு சிலர் எழுந்திரிச்சது சாமுவேலான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் நினைப்புக்கு வருது. அதை குறித்து நம்ம பார்ப்போம். அது இன்னொரு வீடியோவில் அதுக்குண்டான பதிலை பார்ப்போம். இன்னொன்னா பதில்களை காண்போம், பதில்களை தேடி. சரி, ஓகே. இப்படி நம்ம பார்க்குறோம் இல்லையா? அடுத்து இதெல்லாம் ஒரு முக்கியமான காரியம் இல்லை அப்படின்னா யோசேப்பு என்ன பண்ணாரு? யோசேப்பு என்ன சொன்னார்? மிகப்பெரிய ஒரு நீதிமான், ஒரு தீர்க்கதரிசி. அவர் என்ன சொல்றாரு? தீர்க்க தரிசனமும் ஒன்று சொல்றாரு. நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் இங்கே இருந்து போவீங்க, ஆண்டவர் கொடுத்த நாட்டுக்கு போவீங்க. இப்போ என்ன பண்ணுங்க? ஏன் எலும்பு தூக்கிட்டு போங்க அப்படிங்கிறார். இப்ப அந்த யோசேப்பு இறந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 300 வருஷமா அந்த எலும்புகளை பாதுகாத்துக்கிட்டு தானங்க இருந்தாங்க அந்த மக்கள், இஸ்ரேல் மக்கள். அப்ப அந்த எலும்புகளை பாதுகாத்து இருந்துரு அந்த இடத்த அப்ப அவங்க போய் பார்த்துருக்க மாட்டாங்களா? இதெல்லாம் பார்த்ததுனால தானே அவங்களுடைய விசுவாசம் அன்னைக்கும் குறையாம இருந்துகிட்டு இருந்தது. இல்லைன்னா கடவுளை மறந்து சுத்தமா அவங்களும் பாகால் பின்னாடியே போயிருக்க மாட்டாங்களா? எகிப்து மக்களுக்கும் அவங்களுக்கு ஏன் பிரச்சனை வரணும் சொல்லுங்க? ஆண்டவருக்காக அவர்கள் காத்திருந்ததுனால தானே பிரச்சனையே. பிதாவானவர் கூட தன்னை மோசையை அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்பினாரு? உன்னை அனுப்புனது யாருன்னு என்கிட்ட கேட்பாங்க மக்களே, கடவுளே, நான் அவங்களுக்கு என்னென்ன போய் சொல்றது அப்படின்னு இப்போ மோசையை கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, இருக்கிறவராக இருக்கிறவர் நானே, போய் சொல்லு அப்படிம்பாரு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே எல்லாரும் என்ன பண்ணுவான்? சரண்டர் ஆயிடுவான். மோசே, நீங்க சொல்றதை நான் செய்யறேன் அப்படிம்பாங்க. அதுதானே அன்னைக்கு அந்த யோசேப்பின் எலும்புகளை பார்த்து அவங்க விசுவாசம் வச்சாங்க. இந்த தகப்பன் சொன்னது போல ஒரு நாள் நம்ம திரும்ப என்ன பண்ணுவோம்? நம்ம இந்த அடிமைத்தனத்திலே நம்ம போவோம்னு அவங்க என்ன பண்ணாங்க? ஒவ்வொரு நாளும் அந்த எலும்புகளை பார்க்கும் போதெல்லாம் நினைச்சாங்க. இன்னைக்கு நாம இந்த எலும்புகளை எல்லாம், இந்த சவரியாரின் உடல்களையும் இந்த புனித பண்டங்களையும் நாங்கள் பார்க்கும் போதெல்லாம்
இயேசு கிறிஸ்து வருவார், தகப்பன் வருவார். இயேசு கிறிஸ்துவை அறியாம சின்ன வயசுல இருந்து அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவால வந்தவன் நானும் கடவுளை அறியாதவனா இருந்து கிறிஸ்தவனா இல்லை. நான் சின்ன பிள்ளையில கிறிஸ்தவன் கிடையாது. அதுக்கப்புறம் கிறிஸ்துவால் உபதேசம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளார வந்தவன். நான் வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? இந்த புனிதர்களின் வரலாறு தான். என்னுடைய ரட்சிப்பு இந்த புனிதர்களின் வாழ்க்கையால தான். ஒவ்வொரு ஏகப்பட்ட புனிதர்களோட வரலாறுகளை நான் வாசிச்சிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ஒரு 7-8 புனிதர்களை தெரியும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புனிதர்களை, இயேசுவின் மரி சகோதரி இயேசு அப்படின்னு சொல்லி ஒரு புனிதை இருந்தாங்க. 33 வயசுல இறந்து போனாங்க. அவ்வளோ அருமையான புனிதை. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அது சொல்ல இப்போ எனக்கு நேரம் இல்லை. அப்படி புனிதர்களோட அந்த நீதிமான்களோட வாழ்க்கையை பார்த்து வளர்ந்தவன் நான். அந்த விஷயங்களை கேட்டு கர்த்தருக்குள்ளார இப்படி இருக்கணும்னு சொல்லி வளர்ந்தவன் நான். அதுக்கு தான் இந்த உடல்கள் இருக்கு. அன்னைக்கு யோசேப்பின் உடல்கள் வந்து அன்னைக்கு அவங்களுக்கு என்ன பண்ணிச்சு? விசுவாசத்தை கொடுத்து ஒரு நாள் நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். எங்களுக்கு அந்த விசுவாசத்தை கொடுக்குது, நம்மளுக்கு அந்த விசுவாசத்தை கொடுக்குது. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து திரும்பவும் வருவார். சும்மா வாயாலேயே சொன்னாலுமே யாருமே நம்பிட்டு இருக்க மாட்டாங்க. நினைச்சு பாருங்க. இந்த மேலே சில காரியங்கள் இருந்தாலும் தான் அதுவும் நம்மளுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும். அதுதான் இல்லை, அதுவும் நம்மளுக்கு என்ன பண்ணும்? ஒரு தூண்டுதலை கொடுக்கும். இந்த மற்றவங்க சொல்றாங்கிறதெல்லாம் வந்து காதில் போட்டுக்கவே முடியாது. மற்றவங்க என்ன நீங்கள் எப்படி இருந்தாலுமே ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். இப்போ உங்களை வந்து யாரும் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறாங்களா என்ன? ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு உடலை பற்றி நம்ம பார்ப்போமே, ஒரு பெரிய காரியத்தையும் பார்ப்போமே. 2 அரசர்கள் 13:21. 2 அரசர்கள் 13:21. எலிசா இறந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்காரு. எலிசா இறக்கும்போது இஸ்ரேல் அரசன் யோவாஸ் என்ன பண்ணுறான்? போய் கதறான். என்ன சொல்கிறான்? என் தந்தாய் இஸ்ரேலின் தேரே, அந்த தேரின் பாகனே என்று அவருக்கு முன்பாக கதறி அழுதான். அப்போ அவனுக்கு ஒரு சில விஷயங்களை எலிசா என்ன பண்ணாரு? கொடுத்தாரு. இதன் பின் எலிசா இறந்தார். அவரை அடக்கம் செய்தனர். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அவங்கள அடக்கம் செஞ்சுட்டாங்க. எலிசாவை அடக்கம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? இதன் பின் ஒவ்வொரு இளவேநீர் காலத்திலும் மோவாபிய கொள்ளை கூட்டத்தினர் வந்து நாட்டை தாக்குவது வழக்கம். மக்கள் இறந்த ஒருவனை புதைத்து கொண்டிருந்தனர். அப்போ என்ன ஆயிடுச்சு? புதைத்து கொண்டிருந்த பொழுது அந்த கொள்ளை கூட்டத்தினரை கண்டார்கள். பார்த்தவொன்னே என்ன பண்ணிட்டான்? எனவே அவன் பிணத்தை எலிசாவின் கல்லறையில் போட்டுவிட்டு ஓடிவிட்டனர். எலிசாவோட கல்லறையில் போட்டுவிட்டு போடா, என்ன உன்னைய புதைக்க வந்தால் நாங்களும் எங்களை புதைக்கிறதுக்கு அப்புறம் இன்னொரு ஆள் வரணும் உங்களுக்கு போடுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரே ஓட்டமாக ஓடிட்டாங்க. என்ன ஆயிடுச்சு? எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்ட உடனே அந்த ஆள் உயிர் பெற்று எழுந்து நின்றான். இதுக்கு விளக்கம் கொடுக்க முடியுங்களா? அண்ணா, செத்த உடம்பு தானே, பல நாட்களான எலும்பு தானே, சதையெல்லாம் இல்லைங்க. நீங்கள் சொல்கிறது போல தான் சதையெல்லாம் இல்லைங்க, எலும்புகள் தான் இருந்துச்சு. அந்த எலும்பு மேலே பட்ட உடனே அவன் என்ன பண்ணானா? செத்தவன் உயிரோட எழுந்திருச்சு நின்னானா? இப்போ இந்த விசுவாசத்துக்கெல்லாம் நீங்கள் என்ன விளக்கம் கொடுப்பீங்க சொல்லுங்கள்? இன்னைக்கு சவேரியாரோட உடம்பு இருக்குது, அதை இன்னைக்கு வந்து மக்கள் பார்வைக்கு வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல அதை போய் தொட்டு நாங்கள் நிற்கிறதில்ல. அதோடைய மகிமையை எங்களால் புரிய முடியும். விசுவாசம் அதாவதுங்க, விசுவாசம் உள்ளவனுக்கு எல்லாம் ஆகும். விசுவாசம் உள்ளவனுக்கு எல்லாம் ஆகும். பேச்சினாலே மட்டும் கிடையாதுங்க, சில செயல்பாடுகளையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு இல்லையா? சும்மா வந்து பார்வை பேர் அப்படின்னு சொல்லலை. தூணு துப்பி சேத்தை உண்டாக்கி கண்ணில் பூசி போய் சீலவாமில் கழுவு, அதுக்கு அனுப்பப்பட்டவர்னு பேர். ஏன் இதை பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆகுக அப்படின்னு சொன்னால் எல்லாம் ஆணிச்சு. ஆனால் மனுஷனை மட்டும் என்ன பண்ணார்? ஒரு பொம்மை, ஒரு களிமண்ணில் ஒரு சுருவத்தை, உங்கள் வாசையில் சொல்லணும்னா ஒரு சிலையை செஞ்சு
உங்கள் பாஷையில் சொல்லணும்னா சிலையை செஞ்சு அதுக்கப்புறம் அவனுடைய நாசியில் ஊதி ஆண்டவர் உயிரை கொடுத்தாரு. ஏன் ஆகுகன்னு ஒரு வார்த்தையில் சொல்லியிருக்கலாம்ல? ஆகுகன்னா ஆகியிருக்குமே. அப்படி தானே எல்லாத்தையுமே படைச்சாரு. இதை மட்டும் ஏன் இப்படி செஞ்சாரு? அதே காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து இங்கே செய்கிறாரு. பிறப்பிலிருந்தே அவன் வந்து பார்வை இல்லாதவன். இடையில கண் பார்வை இல்லாதவனை வந்து ஆண்டவர் வந்து சுகப்படுத்தினது வேற விதம். ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் நீ விரும்புகிறேன்னு கேட்கும்போது நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும்னு சொன்னான். அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? பார்வை பெறுனாரு. பார்வை பெற்றான். ஆனால் இவன் பிறப்பில இருந்தே பார்வை இல்லாதவன். அதனால புதுசாக உருவாக்குறார். நியூ கிரியேஷன். அதனால தான் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய எச்சில இது பண்ணி அன்றைக்கி எப்படி தகப்பன் வந்து மண்ணால் அந்த சுருவத்தை செஞ்சாரோ, அந்த உடலை செஞ்சு ஊதுனாரோ, மண்ணால் அந்த சேரை உண்டாக்கி அதை அவனுடைய கண்ணில் பூசி புது கண்களை அன்னைக்கு படைக்கிறாரு. இந்த காரியத்துக்கெல்லாம் நம்ம வந்து விளக்கம் கேட்க முடியுங்களா தகப்பன்ட்ட? நீங்கள் சொல்லுங்கள். எலிசாவோட அந்த எலும்புல போய் பட்ட உடனே அதை ஏன் எழுந்துச்சு நின்றுச்சு? இன்னைக்கு அதனால தான் நாங்கள் வந்து இந்த உடல்களெல்லாம் வந்து நாங்கள் பார்க்குறோம், அதை தொடுறோம், மகிமையை உணர்றோம். இதுக்கெல்லாம் அர்த்தங்கள் 1000 உண்டுங்க. சரிங்களா? எதுவும் இந்த கத்தோலிக்க திருச்சபையில் வந்து அர்த்தம் இல்லாத காரியங்கள்லாம் ஒன்றும் சொல்லிட முடியாது. சரியா? நீங்கள் ஏற்கனவே வந்து சில விஷயங்கள் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து பதில் கொடுப்பேன். நான் கண்டிப்பாக கட்டாயம் என்ன பண்ணுவோம்? பதில் கொடுப்போம். ஏன் சர்ச்சஸ்லாம் கும்பாக இருக்கு? பதில் வரும். இப்பயே சொல்லலாம், நேரம் ஆயிட்டுருக்கும். நம்ம வந்து டாபிக் மட்டும் பார்த்துட்டு போவோம். இப்படி இந்த சவேரியாரோட உடல் ஏன் தெரியுமா இப்படி இருக்குங்கண்ணே? ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1500 வந்து பிறந்தவங்கண்ணே. அதாவது பார்த்தீங்கன்னா இதே நாளில் தாங்க உங்கள் அந்த பிரிந்து போன அந்த ஃபாதர் அவர் என்ன பண்ணார்? மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணார்? பல விஷயங்களை செஞ்சார். அதனால தான் அந்த பிரிந்து போனதுனால தான் பிரிவினை சகோதரர்கள்னு சொல்கிறோங்க. அது என்ன பிரிவினை சகோதரர்கள்? ஏன்னா இந்த திருச்சபையிலேருந்து பிரிந்து போனதுனால அது பிரிவினை சகோதரர்கள். ஆயிரத்தி 500க்கு அப்புறம் தானங்க சபைகள் தோன்றுனுச்சு. அதுக்கு முன்னாடி கிபி 300லேருந்து வந்து 1500 வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து எத்தனை வருஷங்கள்? 1200 வருஷங்களா இந்த கிறிஸ்தவத்தை பரப்புனது கத்தோலிக்க திருச்சபை இன்னைக்கு வரைக்கும். அதாவது கிபி 300ல் அதுக்கு முன்னாடியிலேருந்தும் 1லேருந்து தான் உங்களுடைய கோட்பாடின் பிரகாரம் நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. சவேரியாரும் அப்படிப்பட்டவர் தான். இன்றைக்கி தூத்துக்குடியில் வந்து இன்றைக்கி வந்து தூத்துக்குடி முழுக்கவும் வந்து கிறிஸ்தவர்கள் இருக்க காரணம் இன்று வந்த சபையார் கிடையாது, அன்று வந்த சவேரியார். அவர் வந்து சாதாரணமாக பணி செய்யலைங்க. நம்மளை மாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாரி மைக் முன்னாடி உட்காந்துக்கிட்டு அப்படியெல்லாம் அவர் பணி செய்யலை. இன்றைக்கி நம்மளுக்கு வசதிகள் இருக்குது, அதனால் நம்ம செய்கிறோம். அதனால் நம்ம வந்து தப்பு சொல்லலை. அன்றைக்கி அவர் என்ன பண்ணார்? கால்நடையாக நடந்து மணி ஆட்டிக்கிட்டே போயிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பிரசங்கம் பண்ணி தமிழை கற்றுக்கிட்டு அவ்வளோ அருமையாக வந்து பிரசங்கம் பண்ணார். அவ்வளோ அற்புதங்களை செஞ்சார் மனப்பாட்டில் உட்காந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? இலங்கைக்கு போனார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? ஜப்பான் போனார். ஜப்பானில் போய் பிரசங்கம் பண்ணார். நீங்கள் கூட இந்த வீடியோவில் சொல்லியிருப்பீங்க போல. ஜப்பானில் கூட ஏதோ அங்கேயும் போனாருங்க. அங்கே அவரால் கிறிஸ்தவர்களானவர்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? சீனா போனார். சீனா போகும்போது அங்கே அந்த தீவில் இறங்கினதுக்கப்புறம் தான் சவேரியாருக்கு உடம்பு சரியில்லாமல் போய் அங்கேயே மறித்து அந்த தீவிலேயே அவருடைய நண்பர் அந்தோனியால் அடக்கம் செய்யப்பட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு? இவர் உடம்பு அழியாமல் இருக்கணும்னு அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, சுண்ணாம்பு எடுத்து பூசி அதை வந்து பூசி வச்சுட்டு போயிட்டாரு. வந்து அதுக்கு அடுத்த வருஷம் வந்து பார்க்கும்போது அந்த உடம்பு அழியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? அதை கோவாவுக்கு கொண்டு வந்து அவர் பணி செஞ்ச இடமான அந்த பணித்தளத்தை ஆரம்பித்த இடமான அதே இடத்துக்கு கொண்டு வந்து இன்றைக்கி இருக்கிற அந்த இடத்துல கொண்டு வந்து அப்படியே அமைதியாக வச்சாங்க. இதுதான் இவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் பல வருஷங்களுக்கு அப்புறம் அது தோண்டி எடுக்கப்பட்டு அப்படியெல்லாம் கொண்டு வரப்பட்டதுனால சில ஒடுக்கங்கள், ஆனால் எலும்புகள் ஒன்றும் முறிவுபடலையே. அது ஏதோ ஆயிருக்குன்னு சொன்னீங்க. கண்ணாடி பெட்டியில் ஒரு உடம்பு வந்து நீங்கள் எத்தனை நாளுக்கு வச்சுருப்பீங்க? இன்றைக்கி ஐஸில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஐஸ் ஃப்ரீசர் பாக்ஸில். கண்ணாடி பெட்டியை சாதாரண கண்ணாடி பெட்டியில் நீங்கள் எத்தனை நாள் வச்சுருக்க முடியும் சொல்லுங்கள்? அங்கே ஒன்றும் ஐஸ்லாம் போட்டு இல்லை, சரிங்களா?
கண்ணாடி பெட்டியில் எத்தனை நாள் வச்சுருப்பீங்க ஒரு உடம்ப? வெளியிலே எத்தனை நாள் வச்சுருக்க முடியும்? அதுக்கு பர்மிஷன் இருக்கா? சரி, இதுக்கெல்லாம் வந்து ஏதோ நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னா வாங்கலாம் பிரதர், வாங்க ஆராய்ச்சி செய்யலாம். வரீங்கன்னா வாங்க, நம்ம 2 பேருமே போகலாமே. நானும் ரெடியாக இருக்கேன். காசு மட்டும் கேட்டுறாதீங்க, என்கிட்ட காசுலாம் கிடையாது. நானே வந்து ஏழப்பட்டவன். சரியா? நீங்கள் தான் கேள்வி கேட்டீங்க, அதனால் நீங்கள் தான் என்னைய கூப்பிட்டு போகணும். வாங்க போவோம், போய் ஆராய்ச்சி செய்வோம். இன்னும் நிறையா பேரோட உடம்பு இருக்குது. என்ன, அங்கெல்லாம் நீங்கள் என்னைய கூப்பிட்டு போங்க. உங்களோட தயவில் நானும் எப்படி எல்லாரையும் பார்த்ததா இருக்கும், சந்தோஷப்படலாம். ஒரு 200 பேரோட உடம்பு இருக்குன்னு நீங்களும் சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கும் தெரியும். ஏன் இன்னும் சமீபமாக அந்த கார்லோங்கிற அந்த சிறுவனோட உடம்பு இன்னும் அழியாமல் இருந்துகிட்டு இருக்குது. டிஷர்ட்டோட அந்த அவன் அந்த பையன் படுத்திருக்கிறது, அதெல்லாம் வந்து ஒரு மகிமையான சாவுங்க. எனக்கெல்லாம் கிடைக்குமான்னு தெரியல. அதற்காக ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். அது அது அவர் கொடுக்கறது. அந்த பையன் விளையாடிட்டு இருந்த ஒரு சின்ன பையன் தான். அவர் என்ன பண்ணார், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய உடல் அழியாமல் இருக்குது. ஏதோ எதாச்சியான காரணத்தினால அதை தோண்ட போக அது அந்த அந்த ஒரு மகிமை தெரிஞ்சு இன்றைக்கி அவர் வந்து பல பேருக்கு ஒரு விசுவாசம் ஊட்டுறவராக அவர் இருந்துகிட்டு இருக்கிறாரு. செகண்ட் ஜான் பாலோட உடம்பு அழியாமல் இருந்துகிட்டு இருக்குது. சரி, நீங்கள் அந்த வீடியோவில் இன்னொரு நீங்கள் ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறீங்க. சரி, பைபிள்ல ஒரு அற்புதமான வசனம் உங்க திரு விவிலியத்திலும் அப்படித்தான் இருக்கிறது, பவர் மொழிபெயர்ப்பிலும் இது இருக்கிறது. பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக இது இருக்கிறது. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்ன அது வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம். அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. புரியுதா உங்களுக்கு? இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நல்லா புரியுதுண்ணே, நல்லா புரியுது. புரிஞ்சிருச்சுண்ணே, புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு வசனம் இருக்குண்ணே, அது நீங்கள் படிச்சு பாருங்கண்ணே. பார்த்தீங்கன்னா அதே திருவெளிப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சாட்சிகள் வருவாங்கண்ணே. அதையும் வந்து நானும் வாசித்து காட்டிடுவேண்ணே. இந்த வரேன் இருங்க. திருவெளிப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 2 சாட்சிகளை வந்து ஆண்டவர் அனுப்புவார். நான் என் சாட்சிகளுள் 2 அனுப்புவேன், அவர்கள் சாக்குடை உடுத்தி 1260 நாளும் இறைவாக்கு உரைப்பார்கள் என்று எனக்கு சொல்லப்பட்டது. மண்ணுலகின் ஆண்டவர் திருமுன் நிற்கும் 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளுமே அந்த 2 சாட்சிகள். இதே வசனம் வந்து பார்த்தீங்கன்னா செக்கரியா 4:1 14 வரைக்கும் நீங்கள் படித்து பார்க்கலாம். யாராவது அவர்களுக்கு தீங்கு இழைக்க விரும்பினால் அவர்களது வாயிலிருந்து தீ கிளம்பி என்ன பண்ணுமா, அந்த பகையர்களை சுட்டெரித்து விடும். சரியா? அவர்களுக்கு தீங்கிழைக்க விரும்புவோர் இவ்வாறு கொல்லப்படுவது உறுதி. தாங்கள் இறைவாக்குரைக்கும் காலத்தில் மழை பொழியாதவாறு வானத்தை அடைத்து விட அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. தாங்கள் விரும்பும் பொழுதெல்லாம் தண்ணீரை ரத்தமாக மாற்றவும் மண்ணுலகை எல்லா வகை வாதைகளாலும் தாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. மண்ணுலகை எல்லா வகை வாதையாலும் தாக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் உண்டு. நெருப்பை வர வைக்க, பிசாசால மட்டும் நெருப்பை வர வைக்க முடியும்னு நினைச்சுக்காதீங்கண்ணே. அங்கே எலியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பை வர வச்சு 250 பேரை கொண்டு போடுவார். 250 பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 50 பேர் சாவான், இன்னொரு 50 பேரும் சாவான். இன்னொருத்தன் வந்து கெஞ்சிருவான், தயவு செஞ்சு வந்துருப்பா, நீ வரலன்னா அவங்க என்னைய கொண்டு விடுவாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் நடந்ததுண்ணே பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்லையும் இப்படி நடக்கும்ண்ணே, இனிமேல் நடக்க போகுதுண்ணே. அந்த என்ன பண்ணுவோம், அந்த நெருப்பு வரும்ண்ணே அவங்க வாயிலிருந்து. அப்புறம் என்ன பண்ணுவோம், மழை பொழியாமல் என்ன பண்ணுவாங்க, வானத்தை அடைச்சி போடுவாங்க. எலியாவை போல. எலியா தான் அந்த 2 சாட்சிகள், எலியாவும் ஏனோக்கும். மோசே இல்லை, எலியாவும் ஏனோக்கும். இது சலேத் மாதாங்கிற அந்த சலேத்துங்கிற இடத்துல மாதாமா 2 பிள்ளைகளுக்கு காட்சி கொடுக்கும்போது மாதாமா சொன்ன காரியம் எலியாவும் ஏனோக்கும் வருவாங்கன்னு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இப்படி என்ன பண்ணுவாங்க செய்வாங்க. அதனால வந்து அது மட்டும்தான் நடந்துச்சு, அந்த பிசாசு நடந்துச்சு, அது சிலை வழிபாட்டுல கூட்டு போணுச்சு. இவர்கள் சிலை வழிபாட்டுக்காக கூட்டு போக போறாங்க. இவர்கள் ஆண்டவரின் தீர்க்கதரிசிகள் 2 சாட்சிகள் வந்து மக்களை ஆண்டவருக்குள்ளார தான் கூப்பிடுவாங்க. அவங்களை கொண்டு போடுவாங்க, தெருவில் அவங்களுடைய பணம் கிடக்கும். 3வது நாள் என்ன பண்ணுவாங்க, உயிர் தெளிந்து மேலே போவாங்க. எலியாவும் ஏனோக்கும் இப்படி நடக்கும். இதெல்லாம் வந்து பைபிளில் இருக்குங்கண்ணே. வார்த்தை தேவ பலன் உள்ளதுன்னு சொன்னீங்கண்ணே, கரெக்டு தானே?
வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிக்கொண்டார்னே. வார்த்தைக்கு அது வரைக்கும் இல்லாத ஒரு மனித உருவம் கிடைத்தது. என் பின்னாடி ஒரு குரல் கேட்டுச்சு. நான் திரும்பி பார்க்கும்போது மானிட மகனை போன்ற ஒருத்தரை கண்டேன். அவருடைய முகம் இப்படியெல்லாம் இருந்துச்சு. அவருடைய முடி இப்படி இருந்துச்சு. கண்கள் இப்படி இருந்துச்சு. கால்கள் இப்படி இருந்துச்சு. எவ்வளவு விவரிக்கிறாங்கண்ணே. அதுக்கெல்லாம் ஒரு நினைவுக்கு ஒரு சுரூபங்கள் வேணாமாண்ணே. ஆண்டவரே வந்து பாம்பு சுருவத்தை செய்ய சொன்னார்ண்ணே. ஆம், நாங்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களே அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் வந்து நம்ம வந்து இதை பற்றி ஏற்கனவே ஒரு டாபிக் பேசியிருக்கோம். விருப்பப்படுறவங்க போய் பார்க்கலாம். எபினேசர்னாலே ஒரு கல் தானே தெரியும்ண்ணே உங்களுக்கு. என்ன எபினேசர்னா சாமுவேலால் திருப்பழிவு செய்யப்பட்ட ஒரு கல். இன்னைக்கு உயிருள்ள கல் தேவ தகப்பன். கல்லை ஏன் அபிஷேகம் செஞ்சாருன்னு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? சாமுவேல்கிட்ட தான் போய் கேட்கணும். யூதா ஆசிரியர் அப்போஸ்தலர் யூதா தன்னுடைய திருமுகத்தில் ஒன்று சொல்கிறாரு. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தகராறுண்ணே. இதே தகராறு தான் இப்போ நம்மளுக்குள்ளார நடக்கிற இதே தகராறு தான் அங்கேயும் நடந்திருக்குது. என்னென்னா, தலைமை தூதரான மிக்கேல் வந்து மோசேயின் உடலை என்ன பண்ணுறாரு, தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அழகையோடு வழக்காடிய போது அதனை பழித்துரைத்து கண்டனம் செய்ய துணியவில்லை. ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று மட்டும் சொன்னார். என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து கடிந்து கொள்வார்னு மட்டும் தான் சொல்கிறாரு ஒழிய அவர் என்ன பண்ணுறார், பிசாசு கூட அவர் திட்டலை. ஆனால் இவர்கள் தங்களுக்கு தெரியாதவற்றையும் பழிக்கிறார்கள். பகுத்தறிவில்லாத விலங்குகளைப் போல இயல்புணர்ச்சியினால் இவர்கள் அறிந்திருப்பதும் இவர்களுக்கு அழிவையை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லி அது வந்து வேற ஒரு டாபிக்கு. அதை பற்றி என்ன பண்ணுறாரு, நிறைய சொல்கிறாரு. நம்ம வந்து அந்தளவுக்கு போகலைனாலும் நம்மளுக்கு தெரியாததை பற்றி நம்ம என்ன பண்ண வேணாம், பேச வேண்டாம். இயேசு பிரிந்தே இருந்தார், பிரிவினைக்காரராக இயேசு அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க இல்லையா? ஒரு விஷயம் தெரியுமாண்ணே, அவங்க வந்து பரிசேயர்கள்ண்ணே. நம்ம வந்து அப்படி இல்லை. சரியா? நான் வந்து அப்போலோவை சேர்ந்தவன் என்றோ, பேதுருவை சேர்ந்தவன் என்றோ, பவுலை சேர்ந்தவன் என்றோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லிக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்துவின் சபை பிரிந்து இருக்கக்கூடாது இல்லையா? அவர்கள் என்ன பண்ணணும், நம்மளோடய இருந்திருக்கணும். அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, நம்மளோட இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, யோவான் கூட சொல்கிறாரு இல்லையா? பார்த்தீங்கன்னா 1 யோவான் 2வது அதிகாரத்தில் சொல்லப்படுது. ஆகவே இறுதி காலம் இதுவே என அறிகிறோம். இவர்கள் நம்மிடமிருந்து பிரிந்தவர்கள். உண்மையில் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்களே அல்ல. நம்மை சேர்ந்தவர்களாக இருந்தால் நம்மோடு சேர்ந்தே இருந்து இருப்பார்கள். ஆகையால் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல என்பது வெள்ளிடை மலை அப்படின்னு நம்புறாரு 1 யோவான் சொல்றாரு. இப்போ அதனால தான் வந்து பிரிவினை சகோதரர்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் ஒழிய, உங்களை போல நாங்கள் எங்கேயாச்சும் இவங்க விக்கிரக ஆராதனை கூட்டம், இதெல்லாம் சிலை வழிபாட்டு கூட்டம், இதெல்லாம் வந்து மாதாவை தூக்கிட்டு சுற்றுற கூட்டம், இப்படியெல்லாம் நாங்கள் என்னைக்காச்சும் உங்களை சொல்லியிருக்கிறோமா சொல்லுங்கள்? அழகா பிரிவினை சகோதரர்கள் தானே சொல்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க.